பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம். வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம். துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம். குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். Hi, welcome to our channel Sarah Creation. This is V Sasra and this is my buddy Sonalta Shiraman. நமஸ்காரம். இன்னைக்கான என்ன டாபிக் அப்படி நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் தட்டி விடுங்க. அதுக்கும் முன்னாடி இன்ட்ரோல நான் சொன்னது ஒரு பாட்டை நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்க அதுக்கும் லைக் போட்டு விடுங்க. அப்புறம் நீங்க உங்க இந்த பாட்டு என்ன படத்துல வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவோட டாபிக் என்னன்னா அத்புதம், விச் இஸ் வண்டர், விச் இஸ் ஈக்குவல் டு that is அதிசயம், which is wonderful, which is also equal to அத்புதம். So அத்புதம் is equal to அதிசயம், hence proof. வாங்க கைஸ், இப்போ எங்க பாட்டி அத்புதம் அவங்க வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் என்னன்னா, எனக்கு இது வரைக்கும் ஒரு அதிசயம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி ஒண்ணுமே நடந்தது கிடையாது. அதனால இந்த வீடியோல எனக்கு இன்ட்ரோடக்ஷன்ல முடிஞ்சிருச்சு கைஸ். வாங்க இப்ப பாட்டு என்ன சொல்றாங்க தீவிரமா கேட்போம். அப்பா 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 பிரமாதமா பேசிட்டேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. எதை பேசணும், எதை பாலை த்ரோ பண்ணணும் அப்படின்றது நீயா டிசைட் பண்ணிடுற. அற்புதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கும் போதுதான் அதை we can flourish it. அதுதான் அற்புதத்தினுடைய ஒரு வேல்யூ. ஏன்னா எல்லாம் டே டு டே லைஃப்ல நடந்துட்டே தான் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணிட்டு இட் இஸ் வண்டர்ஃபுல், இட் ஹேட் ஹேப்பன் டு மீ சர்ப்ரைசிங்லி, அதுதான் அற்புதம். அது அற்புதத்தை நம்ம அனுபவிக்கும் போதுதான் நிறைய நடந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா நடக்கிறதே ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். சரியா? இப்போ நான் அற்புதம்ன்றது சின்ன சின்ன திங்ஸ் நடந்திருக்கும். அதெல்லாம் இப்போ நினைச்சு பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப எல்லாம் ஞாபகம் இல்லை. பட் இத்தனை இதுவும் என்னுடைய வாழ்க்கையை வச்சுதான் நான் சொல்றதுனால ஒரு அனுபவத்தை ஹைலைட்டா இருக்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். என்னோட ஃபிளாட் அவ என்ன பண்ணா, கிரகப்பிரவேசத்துக்கு எப்பவுமே சாவி unless we settle entire amount, the promoter will not give the key. அவ என்ன பண்ணுவா, கிரகப்பிரவேசம் முதல் நாள் மட்டும் நம்ம கையில கொடுத்துருவா. ஏன்னா நமக்கு early morning 4:30க்கு கிரகப்பிரவேசம் இருக்கும். அதனால என்ன பண்ணா, அந்த ஒரு நாள் எர்லியர் டே கொடுப்பா. கிரகப்பிரவேசம் அன்னைக்கு கொடுத்தோன்னா மறுநாளே கீ வாங்கிட்டுருவா. அது மாதிரி இருக்கும் பொழுது நாங்க எனக்கு என்ன பண்ணோம், நைட்டு கோலம் எல்லாம் போட்டுட்டு நாங்க கீழே இறங்கி வந்துட்டோம். வந்துட்டோம்னா அவன் என்ன பண்ணா, டோர்ல டோர் லாக் தானே, லாக்க கீயை உள்ள வச்சுட்டோம். அப்ப என் தம்பி தான் எல்லாம் பண்ணா. ஐ திங்க் இட் இஸ் 1988. என்ன பண்ணா, சாவி உள்ள வச்சுட்டோம். உள்ள வச்சுட்டு எல்லாம் கோலம் எல்லாம் போட்டாச்சு. காத்தால 4:30 மணிக்கு மாடு கூட வந்துட போறது, பசுமை வந்துட போகுது. என்ன பண்ணும், எதேச்சியா நான் என்ன பண்ணேன், எல்லாம் கீழே வந்த பிறகு ஐயோ நம்ம 4:30 மணிக்கு வரும்போது இருட்டு வீட்டுல உள்ள நுழையணுமே, உள்ள போய் சுவாமி லேம்பை மட்டும் போட்டுட்டே வந்துட்டோம்னா வெளிச்சத்தோட உள்ள வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி கிட்ட, டே கண்ணா போய் மேல லைட் மட்டும் போட்டு வந்துடுறா, பெருமாள் லைட்டுன்னு சொன்னேன். போனா சாவி கூடனா, சாவியே இல்லை. என்ன பண்ணுறது, இட் வாஸ் நைட் 10:30. ஒன்னும் பண்ணதுன்னு தெரியல. இதுதான் அதிசயம். என்ன ஆச்சுன்னா, நாங்க வந்ததே நான் கண்ட பூட்டிட்டோன்ட்டு சாவி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோன்னு வச்சுக்கோ, நம்ம எல்லாம் மாடு, நானு, தாத்தா, எல்லாம் எங்க அப்பா அம்மா பசங்க எல்லாருமா சேர்ந்து வரோன்னு வச்சுக்கோ, பூட்டின வீட்டுல எங்க கிரகப்பிரவேசம் பண்றது? என்ன பண்ணா, என் தம்பி என்ன பண்ணா, அந்த சாவி இன்னொரு சாவி இருக்கும்ல, டூப்ளிகேட் சாவி, அது அரும்பாக்கத்துல கார்பெண்டர் கிட்ட இருந்தது. அப்பெல்லாம் 2 வீலர் எல்லாம் கிடையாது சகஸ்ரா. என் தம்பி சைக்கிள்ல போனாமா 11:30. இப்போ அவனுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியாது.
ஏன்னா யார் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அவளுக்கு தான் பசுமையா இருக்கும். நேற்று கோவத்துல கூட எங்க அப்பாவை பத்தி சொன்னேன் பார், அது மாதிரி இன்னும் அது பசுமையா இருக்கிறதுனாலதான் கிசான் பேக் கிசான் பாட்டில் சொன்னேன். இப்பெல்லாம் பிக் ஷாப்பர் தானே. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சில இதெல்லாம் வந்து மெமரபிள் ஈவெண்ட்ஸ். என் தம்பிக்கு ஞாபகம் இருக்கு இல்லையோ, எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் கட்டின புடவை என் தம்பி சைக்கிள்ல ஓடி போய் 11:30 12 ஆச்சு குழந்தை சாவி வாங்கிட்டு வருது. அது அதிசயம், அது அதிசயம். அதே மாதிரி பார்த்தோம்னா என்னுடைய வாழ்க்கையில வந்து நிறைய அதிசயம். என்ன ஒண்ணுன்னா, ஐ வில் கனெக்ட் திங்ஸ் விச் இஸ் அப்நார்மல் இன் மை ரொட்டீன் லைஃப். அதுவே எனக்கு அதிசயம். சில்லி திங்ஸே எனக்கு அதிசயம். அதனால I will enjoy the surprise. Yes, surprise. That is the ஆமா, எனக்கு வந்து சர்ப்ரைஸ்னா வாட் டு சே, இப்போ வந்து நாங்க வந்து உனக்கு சாய்பாபா டிக்கெட் கிடைச்சது. ஆமா, அது வந்து ரொம்ப நல்ல டைம்ல நீ எனக்கு ஞாபகப்படுத்தின சௌமினி. என்னோட ஃப்ரெண்டு அவ எனக்கு வந்து அந்த சமயத்துல வந்து சத்யசாயி பத்தி ரொம்ப தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது 1992ல சத்யசாயி பாபா வந்து ஆபஸ்பரிக்கு வந்த அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு வந்து, ஆபஸ்பரினா என்னன்னு சொல்லு, எல்லாருக்கும் தெரியாதுல்ல. இங்க சுந்தரம் இருக்கு இல்லையா, சுந்தரம் மாதிரி தேனாம்பேட்டையில அவர் எவ்ரி டைம் வரும்போது அது இட்ஸ் எ மீட்டிங் ஹால், அங்க வருவேன், வந்து விஷ் பண்ண வருவேன். எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு கேட்டா ஆஃப் டே லீவ் போடணும், நம்ம 2 பேர் போய் பார்த்துட்டு வரலாமான்னா. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் என்ன பண்ணேன், சரி வரேன்ப்பா, அவ பேரு அவ என்ன, அவளே இந்த வீடியோ பாப்பா, அதனால நான் சொல்றேன் ஓகே. ஏன்னா அவ வந்து she should not mistake me without her permission. I cannot tell her name. அதனால நான் என்ன பண்ணேன், அவளும் நானும் வந்து மவுண்ட் ரோட் ஐஓபிக்கு போனோம், மெயின் பிரான்ச்சுக்கு. அங்கதான் வந்து டிக்கெட் கொடுப்பான், விஐபி டிக்கெட். ஒரே ஒரு டிக்கெட் தான் கொடுத்தாரு அந்த மேனேஜர். கொடுத்தோன்னே எனக்கு ஒண்ணுதான். நான் சொன்னேன் ஓகே ஒன்று போறோம் வாங்க. ஏன்னா ஐ எம் வெரி பிளைண்ட், ஒண்ணுமே தெரியாது. இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு பிளைண்டா அவளோடய நான் போனேன். போன உடனே ஒரே ஒரு டிக்கெட்ன உடனே ஒன்லி 1 person இஸ் அலவுடு அப்படின்னு ஒன்று. என் ஃப்ரெண்டு சொன்னா, ஐயோ நீங்க லீவையும் போட்டுட்டேங்கோ, இப்போ ஒருத்தர் தான் போகணும்னு சொல்றாங்க எப்படின்னு. என்ன சொன்னேன், ஐயோ டிக்கெட் வந்தது உங்களுக்கு, நீங்க என்ன பத்தி திங்க் பண்ணாதீங்க, நான் இங்கேருந்தே பார்த்துட்டு வந்துடுறேன் சுவாமியை. சுவாமின்னு கூட அப்ப சொல்ல தெரியாது, நான் இங்கேருந்தே பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கு பிறகு என்ன பண்ண, அவங்க போனாங்க, அவங்க வழி அப்படி போயிட்டாங்க. நான் அப்படியே நின்றுருந்தேன். எனக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டி ஒண்ணுமே தெரியாது. அவ சொன்னா, நீங்க போத்துக்கோங்க, இங்கெல்லாம் வந்து யூ மஸ்ட் வேர் லைக் திஸ், இப்படி போத்துக்கோங்கன்னு சொன்னா. சரின்னு சொல்லிட்டு இப்படி போத்துங்க. கொஞ்ச நேரம் ஆன உடனே அங்கேயே நின்றுந்தேன், ஐயோப்பா மாதிரி நின்றுந்தேன். நின்ற உடனே என்னை தயவுசெய்து என்னை விட்டுடுங்க உள்ளன்னு. இங்க பாருங்க சாய்ராம், நான் இங்க விட்டா கூட இன்னொரு கேட் இருக்கு, அங்க உங்களை அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னா. சரி என்ன, நீங்க இங்க விட்டுடுங்க, நான் அங்க பாத்துக்கிறேன். இந்த அழகன் படத்துல மதுபாலா படுற மாதிரி அந்த லேடி வந்து ஒரு மர்சியில என்ன அங்க விட்டுட்டா சகஸ்ரா. சௌமினி இப்ப நல்ல வேலை ஞாபகப்படுத்தினா. அங்க போன உடனே அங்கே நின்ற உடனே ஹரியப் பண்ணிட்டே இருந்த உடனே அந்த லேடிக்கு நான் புதுசு இல்ல, டிக்கெட் இருக்கா அப்படின்னா. ஒரு சில பேருக்கு வந்து இங்க வரும்போதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இங்க இருக்குவாதான் அங்க வருவான்னு நினைச்சுட்டு அந்த லேடி என்ன பண்ணா, எல்லாரையும் அனுப்பும்போது என்ன உள்ள அனுப்பிச்சுட்டான். அங்கேருந்து 3 செக்இன்ல போயிட்டு நான் என்ன பண்ணேன், யூ ஓன்ட் பிலீவ் சகஸ்ரா, யூ ஓன்ட் பிலீவ். 1992ல இது நடந்தது. நான் வந்து சுவாமி இங்க வரேம்மா, நான் இங்க உட்கார்ந்து இருந்தேன் சகஸ்ரா. என் பக்கத்துல வைஜி மகேந்திரன் தான், சினிமா ஆக்டர் வைஜி மகேந்திரன். அவ எல்லாம் விஐபிஸ். அப்படி இப்படி பண்ணிட்டு நான் இங்க உட்கார்ந்து இருந்தேம்மா. இங்க உட்கார்ந்தோடனே எனக்கு ஒண்ணுமே புரியல சகஸ்ரா. நான் டிக்கெட்டே இல்லாதோ, இஸ் இட் நாட் எ மிராக்கிள்? இது வந்து அதிசயம் தானே. உட்கார்ந்துருந்தேன். இல்ல என்னாச்சு, எல்லாரும் சாய்ராம் ஓம் ஆரம்பிச்சிருந்தேன். சுவாமி இப்படி வரே சகஸ்ரா என் கிட்ட வரும்போது கஃப்னிய தூக்கினேன். அதாவது அவருடைய பாத தரிசனம்ன்றது இட்ஸ் எ பிளஸிங்கா. இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. சுவாமி கிட்ட ஐ டு ஐ பார்த்தேன், பாத தர்சன் பார்த்தேன், கஃப்னியை இப்படி பண்ணினேன். பண்ணும்போது எல்லாரும் பண்றது தானே, நம்ம மங்கி தானே, குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன்.
குல்லா வியாபாரி மாதிரி எல்லாரும் சாய்ராம் சாய்ராம்னா நானும் சாய்ராம் சாய்ராம்னு. அதுக்கு பிறகு என்னுடைய லைஃப்ல நிறைய நடந்தது. ஏன்னா அதுக்கப்புறமா நான் வந்து ஆஃபீஸில் சாய் ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து லன்ச் டைம்ல நிறைய பாட்டை பாடி நிறைய பால விகாஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் இது பண்ணி அம்மாக்கும் மாமாக்கும் நிறைய சொல்லி தர்ஸ்டேஸில் வந்து எவ்ரி தர்ஸ்டே பஜன் பண்ணுவோம் வீட்டில். எங்கள் அப்பா அம்மாவுக்கு சர்வீஸ் பண்ணும் பொழுது 2 பேரும் முடியாதவா இருக்கும்போது கூட யாருக்கும் காமிச்சு கொடுக்காத எங்கள் அப்பா அம்மாவுக்கு சர்வீஸ் பண்ணுற பாக்கியத்தை எனக்கு கொடு சாய்ராம் சொல்லி கடைசி மட்டும் எங்க அப்பா அம்மாக்கு பண்ற பாக்கியத்தை சுவாமி. ஓகே, டாபிக் டைவர்ட். அது அதிசயம். அதிசயம். இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். எஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொன்ன நீ? சாவி. சாவி சொன்னேன். அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஸ்ட்ரோக் ஆன் டு யுவர் மைண்ட். ஆனா ட்ரூ மிராக்கிள்னா நீ 1992ல பார்த்ததுதான். So it is very very இந்த என்ன சொல்றது, very happy to hear the second miracle and first miracle very funny to hear. அதுவும் இல்லாம கண்டிப்பா your brother, அதாவது மாமா தாத்தா, அவர் வந்து பண்ணலனா ஒன்னால வந்து இருக்க முடியாது. So thanks to him and God as he struck into your mind. இதுல இன்னொரு அதிசயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்னோட பையனுக்கு உபநயனம் பிக்ஸ் பண்ணேன். இல்ல இது அதிசயத்துல ஒரு விஷயம். உபநயனத்துக்கு பிக்ஸ் பண்ணும் பொழுது ஊர்ல எங்க வீட்டுல தான் பண்ண வந்தது. அப்ப வந்து இதயம் பேசுகிறது அப்படின்னு ஒரு வீக்லி மேகசின் வரும். அது மணியந்து. அதுல வந்து சுவாமி பத்தி பாம்பே ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் சத்யசாயி பத்தி எழுதிண்டே ஒரு வீக்கும் வரும். எனக்கு லைப்ரரிஸ் ஆபீஸ் லைப்ரரியில ஒருத்தருக்கு ஒரு புக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பான். எனக்கு வந்து சுவாமி சத்யசாயி வருதுனால ஐ டுக் ஏ சான்ஸ் ஆஃப் டேக்கிங் இதயம் பேசுகிறது எவ்ரி வீக் ஃபர்ஸ்ட். சரி, இன்னொன்று பண்ண அடுத்த வாரத்துலேருந்து நான் லீவ்ல போனோம் ஊருக்கு போறதுக்கு. இந்த வாரம் வந்து ஒரு வீக் வராம அடுத்த வாரம் வருது. முதல் வாரம் வருது. டியூ டு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் சத்யசாயிட பப்ளிஷ் பண்ண முடியல அப்படின்னு வந்தது. நெக்ஸ்ட் வீக் நான் ஊருக்கு போனோம். ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து சுவாமியை தானே ஒரு மிராக்குலஸா சொல்லுவேரு, அது பிளஸிங்கா எடுத்துன்னு போலாமேன்னு நினைச்சோம்னா நாளைக்கு லீவ்ல போப்பேன் சகஸ்ரா இன்னைக்கு வருது. அதுல வந்து அந்த பர்டிகுலர் இந்த இன்சிடென்ட்ல அவர் எழுதுற பாம்பே ஸ்ரீனிவாசன் என் பையனுக்கு பூனல் போடுறேன், அதுக்கு சுவாமி நீங்க வந்து தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லு. அப்போ சுவாமி வந்து பிளஸ் பண்றாரு. அப்போ ஐ டுக் இட், சுவாமி இஸ் பிளஸிங் மை சன் ஃபார் இஸ் த்ரெட் மேரேஜ். அது மாதிரி அதுவே எனக்கு அதிசயமா இருந்தது. இதெல்லாம் தான் as I told you earlier, we have to connect the miracles happening in our life. அப்பதான் அது அதிசயமா தெரியும். இல்லைன்னா ஓகே இட் இஸ் ஹேப்பனிங், ஐ டோன்ட் பிலீவ் இட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீ சொன்ன பாரு சாவி வந்து அதிசயம் இல்லைன்னு, அந்த மொமெண்ட்டுக்கு ஐ ஃபெல்ட் ஓ ரியலி இட்ஸ் இமேஜினே பண்ண முடியல. ஏன்னா அது ஸ்ட்ரைக் ஆனாதான் நம்ம போய் பார்க்கணும்னு தோணும். அதனால அதிசயமும் வாழணும், அதிசயமும் இருக்கணுமா லைஃப்ல. அதுதான் த்ரில், அப்பதான் இன்ட்ரெஸ்ட், சர்ப்ரைஸ். எஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப என்ஜாயபிளா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எதனா நடந்திருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. So bye bye, thank you, please like, share and subscribe.